அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேக்ஸில் இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் வந்து யூனிட் வைஸாக நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ யூனிட் 4ஓட இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம். இது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து எல்லா டாப்பிக்கையும் நல்லா படிங்க, இந்த டாப்பிக்கை வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக படிங்க அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா வந்து சில டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது போகலாமாங்கிறது யோசிப்போம். அது வந்து நார்மல் தான். அப்படி ஸ்கிப் பண்ணுறது ஏதாவது 1-2 சப்டாபிக் நீங்கள் ஸ்கிப் பண்ணுற ஐடியாவில் இருந்தீங்கன்னா இதை பாருங்கள். இதில் சப்போஸ் இந்த லிஸ்ட்டில் வந்து அந்த டாபிக் இருந்ததுன்னா தயவுசெய்து அதை ஸ்கிப் பண்ணாதீங்க. அது எப்படியாவது வந்து தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா இந்த டாப்பிக்லலாம் தான் வந்து ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே 15 டாபிக்ஸ் வந்து நம்ம ஐடியா பண்ணி தான் நம்ம வந்து இப்போது போட்டிருக்கோம். ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் இதை தெளிவாக நீட்டாக பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா யூனிட் 4 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வெக்டார் கால்குலஸ், ஃபோரியர் சீரீஸ், ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். இந்த வெக்டார் கால்குலஸில் வந்து நம்ம மெயினாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சாலினாய்டல், கண்டிப்பாக சாலினாய்டலும் இர்ரோட்டேஷனல்ஸ் பேஸ் பண்ணி சம்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ சாலினாய்டல் பார்த்துக்கோங்க. சாலினாய்டல் del dot f equal to 0, del dot f equal to 0. அதே மாதிரி இர்ரோட்டேஷனல் பார்த்திங்கன்னா del cross f equal to 0. இதை பேஸ் பண்ணி வர சம்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. கிரேடியன்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி யூனிட் நார்மல் சர்ஃபேஸ் என் கேப், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 4 டாப்பிக்கு ரொம்ப டீப்பாக பார்த்துக்கணும், சரிங்களா? சாலினாய்டல், இர்ரோட்டேஷனல், கிரேடியன்ட், அப்புறம் பார்த்திங்கன்னா யூனிட் நார்மல் சர்ஃபேஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறமா ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் பார்த்துக்கணும், சரிங்களா? ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஸோ ஹார்மோனிக் ஃபங்க்ஷன்ஸ் எப்படிங்கிறத நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது சர்ஃபேஸ் இன்டெக்ரல், வால்யூம் இன்டெக்ரல், அதை நல்லா பார்த்துக்கணும். அந்த டாப்பிக்கில் வர சம், அதாவது வந்து அதில் நம்ம முக்கியமாக யூஸ் பண்ணுற தியரமான கேஸ் தியரம், ஸ்டோக்ஸ் தியரம், கிரீன் தியரம், இதோட வந்து டெஃபினிஷன் நல்லா பார்த்துக்கோங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம போகிற இந்த 3 தியரம் யூஸ் பண்ணி போகிற சம்ஸ் எல்லாமே தெளிவாக பார்த்துக்கணும். இந்த 3 தியரம் பேஸ் பண்ணி போகிற சம்ஸ் இல்லாமல் கொஸ்டின் வரவே வராது. இந்த 3 தியரம் யூஸ் பண்ணி போகிற சம்ஸ் அட்லீஸ்ட் 2ஆவது நம்மளுக்கு எக்ஸாமில் கொஸ்டின் பேப்பரில் வந்திருக்கும். ஸோ இந்த 3 தியரம் பேஸ் பண்ணி வர சம்ஸை விட்டுறாதீங்க. அடுத்தது ஃபோரியர் சீரீஸ் பார்த்துக்கணும். ஃபோரியர் சீரீஸில் கண்டிப்பாக வந்து சம்ஸ் கேட்பாங்க. ஸோ ஃபோரியர் சீரீஸ் பார்த்துக்கோங்க. ஆடு ஈவன் ஃபங்க்ஷன் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹாஃப் ரேஞ்ச் சீரீஸ் யூஸ் பண்ணி வர சம்ஸும் பார்த்துக்கணும். ஜஸ்ட்டு வந்து படித்தவங்க இந்த யூனிட் 4 வந்து முடித்தவங்க வந்து இதை ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. படிக்காதவங்க ஜஸ்ட் ஐடியா பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து யூனிட் 3 போயிட்டுருக்கோம். யூனிட் 3 வந்து முடிக்கணும்னா யூனிட் 4 ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மும் படிச்சுக்கணும், இன்ஃபைனைட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மும் படிச்சுக்கணும், சரிங்களா? ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் 11th எழுதிக்கிறீங்களா? ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம், இன்ஃபைனைட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் படிச்சுக்கணும். அடுத்து பர்சீவல்ஸ் ஐடென்டிட்டின்னு ஒன்று வச்சு பேஸ் பண்ணி சம்ஸ் வரும், அதை நல்லா பார்த்துக்கணும். பர்சீவல்ஸ் ஐடென்டிட்டி. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம், ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம், இந்த 2 டாபிக் நல்லா பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் கிளியராக பார்த்துட்டோம்னாவே நம்ம வந்து மேக்ஸிமம் தப்பிச்சிட முடியும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் சம்ஸ் நிறைய கேட்பாங்க. ஸோ இந்த 15 டாப்பிக்கை வந்து நல்லாவே பார்த்துக்கோங்க. சாலினாய்டல், இர்ரோட்டேஷனல், கிரேடியண்ட்டு, அப்புறம் யூனிட் நார்மல் சர்ஃபேஸு, ஹார்மோனிக் ஃபங்க்ஷன், சர்ஃபேஸ் இன்டெக்ரல், வால்யூம் இன்டெக்ரல், இதில் வரக்கூடிய தியரங்களான கிரீன்ஸ் தியரம், காஸ் டைவர்ஜன்ஸ் தியரம், ஸ்டோக்ஸ் தியரம், இதோட ஸ்டேட்மெண்ட்டும் முக்கியம். இதை யூஸ் பண்ணி வர சம்ஸும் முக்கியம். எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்டேட்மெண்ட், அதை மறந்துடாதீங்க. ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அது என்ன தியரம்னு கேட்பாங்க, படிச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபோரியர் சீரீஸ் பார்த்துக்கணும். ஃபோரியர் சீரீஸில் வந்து அந்த A0 கண்டுபிடிக்கிறது, AN கண்டுபிடிக்கிறது, BN இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணி சம்ஸ் வரும் இல்லைங்களா? இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியம். இந்த A0 வச்சு நிறையா வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஆட் ஈவன் ஃபங்க்ஷன், சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா ஹாஃப் ரேஞ்ச் சீரீஸ் பார்த்துக்கணும். ஹாஃப் ரேஞ்ச்
சீரீஸ், ஹாஃப் ரேஞ்ச் சைன் சீரீஸ், ஹாஃப் ரேஞ்ச் கொசைன் சீரீஸ்னு வரும். அதை நல்லா பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மு, அதோட டெஃபினேஷன் பார்த்து அதை பேஸ் பண்ணி வர சம்ஸ் பார்த்துக்கணும். அப்புறம் இன்ஃபைனைட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்துக்கணும். அந்த இன்ஃபைனைட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மில் பார்த்திங்கன்னா லீனியர் ப்ராப்பர்ட்டி, ஷிஃப்டிங் தியரம், சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் ப்ராப்பர்ட்டி, மாடுலேஷன் தியரம் இதெல்லாம் யூஸ் பண்ணி வரும். அதெல்லாம் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக தெளிவாக பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா பர்சீவல்ஸ் ஐடென்டிட்டி பார்த்துக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோரியர் சைன்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம், ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்துக்கணும். சரிங்களா? இதெல்லாம் டீப்பாக படித்தோம்னாவே நம்ம வந்து 4th யூனிட்டில் 15க்கு 15 தாராளமாக வாங்கிட முடியும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் எலெக்ஷன் முடிஞ்சு தான் வரும். அதனால் டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லூஸ் விட்டுறாதீங்க. இதே ஸ்பீடாக படிச்சிங்கன்னா தான் 10 யூனிட் கவர் பண்ண முடியும். நோட்டிஃபிகேஷனை விட்டுட்டு நம்மளுக்கு எக்ஸாமுக்கு வந்து கொடுக்குற டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மீறி போனால் அதிகபட்சம் ஒரு 2 to 3 மாதம் தான் இருக்கும். வந்து அவங்க கொடுக்குற டைம் வந்து குறைச்சிருவாங்க. ஸோ இதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு 6 யூனிட்டாக நீங்கள் முடிச்சு வச்சிங்கன்னா தான், 6 யூனிட் 7 யூனிட்டாக முடிச்சு வச்சிங்கன்னா தான் நீங்கள் 100+ வாங்கி போஸ்டிங் நம்ம கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சுலபமான ஒரு வழியாக இருக்கும். அதனால் வந்து படிக்கிறத ஸ்டாப் பண்ணாதீங்க, ஸ்பீடாக படிங்க. ஒரு நாளைக்கு வந்து 6 to 7 ஹவர்ஸ் தொடர்ந்து ரிவைஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.